ஸ்ரீகுருभ्यो நமः. ஸ்ரீமதே ராமானுஜாய நமः. வையத்து வாழ்வீகால் நாமும் நம்பா வைக்க செய்யும் கிரிசைகள் கேளீரோ பார்க்கடலுள் பையத்து இன்ற பரமனடி பாடி நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் நாட்காலே நீராடி மையிட்டு எழுதோம் மலரிட்டு நாம் முடியோம் செய்யாதன செய்யோம் தீக்குறளே சென்றோத்தோம் ஐயமும் பிச்சையும் நந்தனமும் கை காட்டி உய்யுமார் எண்ணி உகந்தேலோரம்பாவாய். நம்ம தன்னியன்ல ஆசாரப்பட்டர் அழகா திருப்பாவையில் இருக்கிற 30 பாசுரங்களை பத்தியும் ஆண்டாளை பத்தியும் வர்ணிச்சிருந்தார். இரண்டாவது பாசுரமான மார்கழி திங்கள்ல அழகா அந்த பாவை நோம்பு நம்ம எதுக்கு நோக்கிறோம், பாவை நோம்புடைய இம்பார்ட்டன்ஸ் என்னலான்றதை பத்தி சொல்லியிருந்தாங்க ஆண்டாள். இப்போ மூணாவது பாசுரம், அதாவது இரண்டாவது திருநாள் அன்னைக்கு சொல்லக்கூடிய வையத்து வாழ்வீர்கள். இந்த பாசுரத்தோடைய அர்த்தம் என்னன்னா, நம்ம ஒரு நோம்பு நோக்கிறோம்னா அந்த நோம்புக்கு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கும். அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாருக்கும் தெரியணும்னு சொல்லி நீட் இல்லை. அதை அந்த நோம்பு நோக்கிறவங்களுக்கு தெரியப்படுத்துறதுக்காக தான் இந்த மாதிரியான பாசுரங்கள்லாம் இருக்கும். ஓகேவா? அதனால இந்த நோம்பு பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த பாசுரம். ஓகேவா? இந்த உலகத்தில் வாழற எல்லாருமே நானும் நம் பாவைக்கு நான் அப்புறமா இந்த பாவை நோம்பை நோக்கிறதுக்கு தேவையான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ், அதாவது செய்யும் கிரிசைகள் கேளீரோ, எல்லாரும் கேளுங்க. பார்க்கடல்ல இருக்கக்கூடிய ஆதிசேஷன் மேல அமர்ந்திருக்கும் நாராயணனுக்காக பரமன் அடிப்பாடி, பரமனுக்காக, அதாவது நாராயணனுக்காக பாடுறேன். நெய் உண்ணக்கூடாது, பால் உண்ணக்கூடாது. இதெல்லாம் நமக்கு காம ஆசையை இழுக்கக்கூடிய பொருட்கள். நெய், பால், மை, பூ, இதெல்லாம் காம ஆசைகள் இழுக்கக்கூடிய பொருட்கள். ஸோ இந்த மாதிரியான பொருட்கள்லாம் நாங்கள் பயன்படுத்த மாட்டோம். நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் நாட்காலே மார்னிங் ஏர்லி மார்னிங்லேயே நாங்கள் நீராடிடுவோம், அதாவது குளிச்சுடுவோம். அடுத்து ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கை காட்டி எல்லாருக்கும் உதவுவோம். எல்லாருக்கும் எங்களால் முடிஞ்ச உதவி எல்லாத்தையுமே நாங்கள் செய்வோம். அதான் ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கை காட்டி உய்யுமாறு எண்ணி உகந்தேழோ ரெம்பாவாய். உய்யுமாறு எண்ணி உகந்தேழோ ரெம்பாவாய்னா என்னுடைய மனசு ஃபுல்லாக உங்களையே நினச்சி நாங்கள் தவன் செய்கிறோம், எங்களுக்கு அதுக்கான பலனை நீங்கள் தரணும். அவ்வளோதான். உண்ணும் சோறும் தின்னும் வெத்தலை பருகும் நீர் எல்லாம் கடனு. ஆண்டாள் திருவடிகளே சரணம். They